ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்னைக்கு என்ன எக்ஸசைஸ் நம்ம பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ப்ரீவியஸாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு நெக்குக்கான மூமெண்ட்ஸ்லாம் வந்து பார்த்துருப்போம். டைனமிக் மூமெண்ட்ஸ். டைனமிக்ன்றது நம்ம வந்து பார்த்திங்கன்னா மூமெண்ட்லேயே பண்ணுறது. ஸோ இது வந்து ஸ்ட்ரெச் வந்து ஸ்டாட்டிக்காக அப்படியே ஒரு பொசிஷனில் வந்து வித்ஸ்டாண்ட் பண்ணுறது ரொம்ப எஃபிஷியண்ட்டாக இருக்கும். உங்களால் மூமெண்ட்ஸ் பண்ண முடியல, எனக்கு வந்து சரியாக வரல அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா கூட பரவாயில்ல. இந்த ஸ்ட்ரெச் வந்து நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களை மசில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரீயாக இருக்கும். அதே மாதிரி இந்த கழுத்து வலி இருக்கிறவங்க தாராளமாக பண்ணலாங்க. ஏன்னா நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ராப்ளம் இருக்குது. ஸோ கழுத்து மட்டும் நம்மளுக்கு பெயின் வந்துருச்சுன்னா எதுவுமே யோசிக்கவே தோணாது. எந்த வேலையுமே நம்மளுக்கு கை கால் உடஞ்ச மாதிரி இருக்க மாதிரி ஒரு ஃபீலாக இருக்கும். ஸோ இல்லைங்களா? ஸோ எனக்கு வந்து நெக்கு மூமெண்ட்ஸே என்னால் பண்ண முடியலம்மா, கழுத்துலாம் வலிக்குது, என்னன்னே தெரில, தலைக்காணி ஒழுங்காக வச்சுக்கிட்டேன்னான்னு தெரில, இல்லை வந்து சரியாக ஒழுங்காக படுக்கலையான்னு தெரியல, கழுத்துலாம் பயங்கரமாக வலிக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா உங்களுக்கான எக்ஸசைஸ் தாங்க இது. ஸோ நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த கழுத்து வலி இருக்கிறவங்க என்ன பண்ணுறதுனே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு முழிச்சிட்டு இருப்போம். ஏன்னா நம்ம அதுக்காக செப்பரேட்டாக டாக்டர்கிட்ட போகிறதுக்கு அப்படின்றது நிறைய பேர் யோசிப்பாங்க. ஸோ இந்த ஸ்ட்ரெச் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து அந்த ஒரு பெயின் வந்து ரிலீவ் ஆகும். பட் ஒரு சின்ன என்ன சொல்கிறது, ஒரு ஃபியூ டேஸ் பெயின்னா ஓகே. பட் சஸ்டெயின்டாக நெக்கில் பெயின் இருக்குன்னா கண்டிப்பாக டாக்டரை பார்த்து தாங்க ஆகணும். அதை வந்து நம்ம போஸ்ட்போன் பண்ணக்கூடாது. ஏன்னா எதுவுமே நம்ம சின்ன விஷயம் வந்து அதாவது ஒரு சின்ன இஷ்யூ வரும்போதே நம்ம டாக்டர்கிட்ட காமிச்சு அதை வந்து சார்ட் அவுட் பண்ணிட்டோன்னா நம்மளுக்கு காம்ப்ளிகேஷன்ஸ் பெரியாக வரதை அவாய்ட் பண்ணிடலாம். சரிங்களா? ஸோ இப்போ எனக்கு வந்து ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கணும், இப்போ எனக்கு கழுத்து வலிக்குது, நான் என்ன பண்ணுறது, என்னால் முடியல அப்படின்னீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஸ்ட்ரெச் நீங்கள் பண்ணலாம். அதே மாதிரி எனக்கு நெக்கு வந்து நல்லா ஹெல்த்தியாக இருக்கணும், நான் ரொம்ப நேரம் வந்து ஒர்க் பண்ணுறேன் சிஸ்டமில், இல்லை ரொம்ப நேரம் வந்து என்ன சொல்கிறது, ஒரு பஸ்ஸில் வந்து நின்றுட்டே வந்துட்டுருக்கேன், இல்லை வந்து ரொம்ப நேரம் ட்ராவல் பண்ணேன், காரில் ரொம்ப நேரம் ட்ரைவ் பண்ணேன், இல்லை காரில் ரொம்ப நேரம் வந்து பேசஞ்சராக ட்ராவல் பண்ணேன், எதில் வேணால் பைக்கில் ட்ராவல் பண்ணிக்கலாம், எதில் வேணால் ட்ராவல் பண்ணேன், ரொம்ப நேரம் நான் ட்ராவல் பண்ணேன் அப்படின்றவங்களும் இந்த ஸ்ட்ரெச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா வந்து ஃப்ரீனஸ் கிடைக்கும், அந்த ஸ்டிஃப்னஸ் பிரேக் ஆகுங்க. ஸோ இது ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய 2 கைகளும் வந்து சேர்த்துட்டு கழுத்து முன்பக்கமாக வந்து வச்சுட்டு நீங்கள் ஒரு சின்ன ஒரு புஷ் கொடுத்தா போதும். சின்னதாக ஒரு புஷ், ரொம்ப அழுத்த வேண்டாம், லைட்டாக ஒரு புஷ் கொடுத்தீங்கன்னா போதும். அந்த நெக்கு வந்து ஃபார்வர்டாக டச் பண்ணியிருக்கணும், அவ்வளோதான். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 15 கவுண்ட்ஸ்ன்றது 15 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணிவிட்டு ட்வைஸ் 2 வாட்டி பண்ணலாங்க. இப்போ 15 செகண்ட்ஸ் வந்து ஸ்லோவாக கவுண்ட் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் ஃப்ரீ பண்ணிவிடுங்க, அதுக்கப்புறம் அகெயின் 15 செகண்ட்ஸ் வந்து இதே பொசிஷனில் வச்சு ஹோல்ட் பண்ணிங்கன்னா ஓவர், உங்களுடைய ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும் அப்படின்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா நெக்ஸ்ட் சீரீஸில் வந்து பார்த்திங்கன்னா ஃபாலோயிங் ஸ்ட்ரெச்சஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக ஸ்டே கனெக்டட். ஸோ பி ஆக்டிவ். ஸோ பி ஆக்டிவாக இருக்கிறது கண்டிப்பாக அருண் சர்மி சேனலில் சப்போர்ட் பண்ணிக்கோங்க. நம்ம சீரீஸில் போகிற எக்ஸசைஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளிஃபைடான எக்ஸசைஸ், காம்ப்ளிகேஷன்ஸ் எதுவுமே வராது. இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது எனக்கு இந்த இஷ்யூ இருக்குது பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக நம்ம கிளாரிஃபிகேஷன் பண்ணி கொடுப்போம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் என்ன ஸ்ட்ரெச் நெக்குன்னு பார்க்கலாம். கேட்ச் யூ லேட்டர். தேங்க்யூ.